வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஆயுத பூஜைக்கு முன்னே எடுத்த வீடியோ, எடிட் பண்ணி போட டைம் இல்லாததால கொஞ்சம் லேட்டாக போடுறேன். அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியா பக்கம். ஆளுங்க வந்துட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த கிழங்கு பிடுங்கிறதுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, வியாபாரிங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம நெல் அறுவடைலாம் வந்துட்டு நம்ம அறுவடை செஞ்சு அதை நெல்லை தனியாக எடுத்து நம்ம வியாபாரிங்களை வர வச்சு கொடுக்கணும். ஆனால் இந்த கிழங்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, வியாபாரிங்க நிலத்தை தேடி அவங்களே வருவாங்க. டன்னு இவ்வளோ, அதாவது கிழங்கு பிடுங்கினா அந்த பிடுங்கின கிழங்கு வந்து டன்னு இவ்வளோ போகுது, இந்த ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. மிச்சப்படி அவங்களுக்கு நம்ம ஆளுங்க எத்தனை பேர் பிடுங்குறாங்களோ, 10 பேர் 20 பேர் பிடுங்குவாங்க. அத்தனை பேருக்கும் நம்மளால் முடிஞ்சால் சமைச்சு போடலாம். இல்லைன்னா நம்ம சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்துடலாம். அதுவும் முடியலன்னா நம்ம காசு கொடுத்துட்டோம்னா அவங்களே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. முன்னாடியே வந்துட்டு இந்த ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கிழங்கு வந்துட்டு அவங்களே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து பிடுங்கிடுவாங்க. பிடுங்கி அவங்களே கிழங்க மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த கிழங்கு எடுக்கிறதுக்காக அவங்களே ஆளுங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கக்கா, வீடியோ தானே எடுத்துகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி கிழங்கு பிடுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அடியில் 1 2 கிழங்கு நிற்கும். அதை வந்துட்டு நம்ம நிலத்துலேயே போச்சுன்னா அது வேஸ்ட்டாக தானே போகுது. அதனால் அதுக்கு தனியாக ஆள் வச்சு நிலத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிழங்க வந்து கையோட தோண்டி அவங்க கிழங்கோட கூட போட்டுருவாங்க. நமக்கு வந்து டன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வரும் இல்லையா? அதை தோண்டாமல் விட்டோம்னா, இல்லை மறுநாள் அப்படி தோன்றோம்னா அந்த கிழங்கு நம்ம தான் யூஸ் பண்ணணும். அதை நம்ம யூஸ் பண்ணாலும் எவ்வளோ கிழங்கு நம்ம யூஸ் பண்ண முடியும்? வேஸ்ட்டாக மண்ணுக்குள்ளார போகிறதோ இல்லை நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதோ, இவங்க கிழங்கு பிடுங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஆளை வச்சு நிலத்துக்காரங்க அந்த நிற்கிற கிழங்கு பிடுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோப்பாக வரும். ஆனால் அப்படி இருந்தாலும் 1 2 கிழங்கு வந்து அடியில் மண்ணுக்குள்ளார நிற்கும். அந்த நிற்கிற கிழங்க கையோடு தோண்டி போட்டுடுவாங்க. டன்னு நமக்கு கூட எக்ஸ்ட்ரா வருமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தோண்டி போடுறதுக்காக அம்மா, அண்ணா எல்லாரும் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சர்வா சஸ்திக்க பார்த்துக்க ஆள் வேணும் இல்லையா மெயினாக. நீ வந்துட்டு கூட சர்வா சஸ்திக்க பார்த்துக்கோமா, நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சர்வா சஸ்திக்க கூட பார்த்துக்கிட்டேன். நம்ம தான் எது கிடைச்சாலுமே வீடியோ எடுத்து போட்டுருவோமே, சரி இவங்க கிழங்கு பிடுங்கிறதையும் ஒரு வீடியோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, அந்த அண்ணாங்கள்லாம் கிழங்கு பிடுங்குற அண்ணாங்கள்லாம், என்னம்மா எங்களெல்லாம் எங்கேயாச்சும் டிவியில் போட போறியா, வீடியோலாம் எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இதுலேயும் ஒரு அண்ணா சொல்கிறாரு, டே நல்லா போஸ் கொடுடா, வீடியோவில் வருவோம் நம்ம, நேராக நில்லுடா, ஒழுங்காக பாருடா, ஒழுங்காக எடுத்து கொடுறா அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிழங்கு பிடுங்கிட்டுருக்காங்க. இந்த விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் தாங்க கஷ்டப்படணும். அதுவும் மண்ணில் தான். நம்ம கை கால் எல்லாமே ஃபுல்லாக மண்ணாகும், சேறு சகதி அப்படி தான் ஆகும். ஆனாலும் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, மனசுக்குள்ளார எந்த ஒரு கள்ளங்கபடம் அவ்வளோவா இல்லாமல் நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு வேலை பார்ப்பாங்கங்க. அவங்க வேலை செய்கிற அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கதையை இழுத்து விட்டு பேசிக்கிட்டு, அப்புறம் பாட்டெல்லாம் பாடிட்டு ஜாலியாக அந்த டைம் போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு அவங்க ஜாலியாக பேசிகிட்டே வேலை பார்ப்பாங்க. பாருங்களேன், மழை பெய்ய ஸ்டார்ட் ஆனதும் பாசம் எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு 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 20 பேர் வராங்கன்னா அதில் ஒரு 15 பேர் வந்து கிழங்கு பிடுங்குவாங்க. பிடுங்குற வேலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கட் பண்ணுற வேலையுமே கஷ்டம்தான். ஏன்னாக்கா அது கொடுவால் பார்க்கும்போதே நமக்கு பயமாக இருக்கும், கை மேலே பட்டால் என்ன ஆகிறது. ஆனால் அவங்களுக்கு ரூடி அப்படின்றதுனால அவங்க கரெக்டாக க்ளீனாக கட் பண்ணிப்பாங்க. இவர் வந்துட்டு என்னுடைய ஐயா, என்னுடைய அப்பா, என்னை பெத்த அப்பா அவர் தான். அவருமே விவசாயம் தான், ரொம்பவே கஷ்டவாளி தாங்க. 15 பேர் கிழங்கு பிடுங்குறாங்கன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு 5 6 பேர் இருக்கிறவங்க, மீதி இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி கிழங்க கட் பண்ணி போட்டுகிட்டே போவாங்க. முன்னாடி பார்த்தா அந்த கிழங்க பிடுங்கிட்டே போக போக பின்பக்கம் இதே மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்கார அண்ணா வந்துட்டாரா, இவர் லீவ் டைம் ஆனால் போதும் வந்துடுவார் அங்கே. ஏன்னாக்கா நாங்கள் லீவ் டைம் ஆனால் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே இருக்கிற இன்னும் சித்தப்பா பசங்க எல்லோரும் குட்டிங்கெல்லாம் இருக்கிறாங்களே எல்லாருமே வாங்குவாங்க. நிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம்.
கிழங்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதும் அதை ஒரு லாரி நிற்கிது பாருங்கள். அந்த லாரி வந்து பார்த்திங்கன்னா வழி இருந்ததுன்னா அந்த தோட்டத்துக்குள்ளாரே இந்த மாதிரி சென்டரில் போய் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கூடையில் கிழங்கு அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கொட்டி அடுக்குவாங்கன்னா ஸ்டார்ட்டில் வந்துட்டு அப்படியே கொட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஆக ஆக அதை வந்து லைனாக அடுக்கி அது ஒரு மாதிரி நல்லா அழகாக பண்ணுவாங்கங்க. அதுக்கு மேலே ஒரு தார்பாய் மாதிரி போட்டு கட்டி அப்புறமா எடுத்துகிட்டு போவாங்க ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம். ஆனால் இந்த மாதிரி லாரி வந்துட்டு நிலத்துக்குள்ளார வர்றதுக்கு வழி இல்லை. அதாவது சுற்று பக்கம் எல்லாமும் ஏதாச்சும் விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க, மல்லாட்டை போட்டிருக்காங்க, நெல் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே வர்றதுக்கு வழி இல்லை. உள்ளே வரணுன்னா அந்த பயிரெல்லாம் பாதிக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டங்க. எவ்வளோ தூரம் இருந்தாலும் அவ்வளோ தூரம் தலை மேலேயே இந்த கூடையை வந்து இந்த கிழங்கு அள்ளி போட்டு இந்த கூடையில் வந்துட்டு தலை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாரியை ஃபுல்லாக ஒரே கிழங்கு விடாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாரிக்குள்ளார போட்டுக்கணும் அவங்க. அந்த லாரி மேலே ஏறி கொட்டுறதுக்கு பாருங்களேன் ஒரு ஸ்டெப்பு எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். மூட்டையெல்லாம் ஏதாச்சும் ஏற்றுறாங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த கிழங்கு இந்த மாதிரி நல்லா இந்த கூடையுமே இதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க கூடை அவங்க. அந்த வியாபாரிங்களுடைய இதுதான் எல்லாமே. இங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் சும்மா கூலிக்கு இன்றைக்கி என்ன கூலி, இன்றைக்கி வந்து 500 ரூபாயா 700 ரூபாயா அதை மட்டும் வாங்கிக்கிட்டு இந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. மிச்சப்படி அந்த வியாபாரி தான் அதுக்கு ஃபுல்லாக இன்சார்ஜ். நமக்கு அமௌண்ட்டு நிலத்துக்காரங்களுக்கு அமௌண்ட்டு கட்டுறதுமே அந்த வியாபாரி தான். அடுத்ததாக இந்த லாரியும் வாடகைக்கோ இல்லை சொந்த லாரியாக இருந்தாலோ இல்லை சொந்த டிரைவராக இருந்தாலோ இந்த மிச்சப்படி இந்த கிழங்கு எடுத்து அதை கட் பண்ணி மேலே ஏற்றுறாங்களே இவங்களெல்லாம் ஆளாக கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வியாபாரிங்க வந்துட்டு மில்லில் கொண்டு போய் போடுவாங்க. இது வந்துட்டு மாவாக அரைப்பாங்களாமா. எனக்கு அந்த மில்லை பற்றியெல்லாம் தெரியாது. நான் இது வரைக்கும் அந்த மில்லெல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் அம்மா வீட்டில் போடுவாங்க. வருஷம் இந்த கிழங்கு கன்ஃபார்மாக யாராச்சும் ஒரு வீட்டில் போட்டுருவாங்க. யாராச்சும் ஒரு வீட்டில் எடுக்கும்போது நான் இதை பார்த்துருக்கேன். அடுத்ததாக இந்த வருஷம் இந்த கிழங்கு நடும்போது அந்த கிழங்கு வந்துட்டு எப்படி நடுறாங்க, இந்த குச்சி பிடுங்குறாங்க இல்லைங்களா, அதில் இருந்து தான் இதுக்கு விதையோ அப்படிலாம் கிடையாது. இந்த குச்சியை வந்துட்டு நறுக்கி அதை ஊனி வச்சாங்கனாவே நல்லா துளிர் வந்துடும். அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அந்த குச்சியை நறுக்கி நம்ம நிலத்தெல்லாம் உழுது அதுக்கு கால் போட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சியை வந்து ஊனி விட்டு அதை நல்லா துளுக்க வச்சு களை இல்லாமல் எடுத்து அதுக்கு உரம் ஊறி எல்லாம் போட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது. 8 மாதம் 10 மாதம் ஆகும். நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் முடிஞ்சிடும். மல்லாட்டையும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த கிழங்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். கரும்பெல்லாம் 1 வருஷம் அந்த மாதிரி ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 10 மாதத்துக்கு மேலவே ஆகும். அப்போ தான் கிழங்கு நிறைய இருக்கும். இப்போ அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் முன்னவே எடுத்துட்டாங்க. அதாவது மழை பெஞ்சால் இந்த இடம் எல்லாம் ஊற்று எடுக்கும். அந்த மாதிரியான பகுதியை மட்டும் இந்த கிழங்கு எடுத்துட்டாங்க. ஆனால் ஊற்று எடுக்காது. ஊற்று என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியாது. அந்த மழை பெய்ய அந்த தண்ணி வந்துட்டு நல்லா மண்ணுக்குள்ளார ஊறி தண்ணி சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்துட்டு அந்த அடியில் இருக்க கிழங்கெல்லாம் அழுகி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். நம்ம எவ்வளோ பாடுபட்டும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே எடுத்துடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டு இருந்தால் கிழங்கு நல்லா முற்றி நிறைய வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புடுங்குற அண்ணாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ கிழங்கு பரவாயில்ல, ஆனாலும் இன்னும் பெருத்து வரலை, சின்னதாகவே இருக்குது, அதனால் கொஞ்சம் லாஸ் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கேட்டதுக்கு. இதுக்கு காரணம் இதுக்கு மேலே மழை நாள் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சுரக்க ஆரம்பிச்சிடும், கிழங்கு வேஸ்ட்டாக போயிடும். அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்து எடுத்துட்டாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்துட்டு இன்னும் எடுக்காமலே இருக்காங்க. இதில் வந்து என்ன தெரியுங்களா, வெயிலில் நம்ம கஷ்டப்பட்டு நிலத்துக்காரங்க சொந்த நிலத்தை போட்டு அவங்களுடைய கஷ்டத்தையும் போட்டு அதை விளைவிச்சு இந்த இடையில் புடங்குறாங்க இல்லையா, அவங்களுமே வெயிலில் தான் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த வியாபாரின்னு ஒருத்தவங்க வராங்க பாருங்கள், இந்த விவசாயத்தை லாஸ் பண்ணுறதே மெயின் அவங்க தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வியாபாரிங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த வியாபாரிங்க வந்து நமக்கு வர லாபம் லெவலுக்கு அவங்க எடுத்துடுறாங்க. அவங்க வந்துட்டு அவ்வளோவா கஷ்டமே படுறதில்ல.
நம்ம கிட்ட இருந்து கம்மி ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு அதிக ரேட்டு வச்சு கொடுத்துட்றாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு லாபம் அதிகமாகுது. நம்ம விவசாயிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் ரொம்பவே கம்மியாகுதுங்க. அவங்களுடைய உழைப்புக்கு மட்டும்தான் கூலி கிடைக்குது. இந்த கிழங்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே பெரும்பாலும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சேன்னா ஒரு 4 கீரையாச்சும் பறிச்சிடுவேன். இந்த சுண்டைக்காய் இருந்தது, சுண்டைக்காய், அப்புறம் பச்சை மிளகாய், வேதா பாப்பா வேணும்னு சொல்லிவிட்டு அவளுமே பறிச்சிக்கிட்டா. அப்புறம் கீரை இதெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். விவசாயத்துக்கு தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. அவங்க விவசாயிங்க வந்து எவ்வளவோ வெயிலில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டாலும் லாபத்தை ரொம்பவே கம்மியாக எடுக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம்.